Hi friends, welcome to Inner Magic. இந்த வீடியோல வைரஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ரசம் வீட்ல செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்த்தேன். இதுக்கு ரொம்ப மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி. இது எங்களோட பால்கனி கார்டன்லயே நான் வச்சிருக்கேன். எல்லா குழந்தைங்க இருக்க வீட்ல எல்லார் வீட்லயும் இந்த செடி வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க ஒரு கொஞ்சமா அந்த காம்பை பிச்சு நீங்க வச்சீங்கன்னா கூட நல்லா வளரும். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தன மாதிரி இலை எடுக்க வேண்டாம். புளி தண்ணி ஊற வச்சிருக்கேன் ரசத்துக்கு. தக்காளி இந்த மாதிரி நாலா பிரிச்சு போட்டுக்கோங்க. கல்லுப்பும் புளியும் நான் அதுல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இடிச்சு கொஞ்சம் சேர்க்கணும். அந்த ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி 1 எடுத்திருக்கேன். நீங்க வரமிளகா கூட போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 6 பல் அளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு, பெப்பர் 1/2 டீஸ்பூன். நீங்கள் கொஞ்சம் பெப்பர் காரமாலாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் அளவாக கரெக்டாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா இடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம். இதில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த கற்பூரவல்லியில் 2 இலை மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக கற்பூரவல்லியும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது சூடு. வாரத்துக்கு ஒரு 3 நாள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு 2 லீஃப் போதும். இதை நல்லா இடிச்சுக்கோங்க. மிக்சியில் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது இதில் இருக்க நல்ல கண்டென்ட்லாம் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு இடித்து சேருங்க. இந்த மாதிரி நம்ம இடிச்சுக்கிட்டா போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வரமிளகா சேர்க்கறதுனா இந்த டைமில் வரமிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும், அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா புளி தண்ணியை நல்லா கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி இது பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. டர்மரிக் பவுடரும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறோம், எப்பயும் போல் ரசத்துக்கு மாதிரி. இந்த புளி தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி கழுவின தண்ணியில் கூட ஊற வச்சு பண்ணலாம். அது இன்னும் நல்ல சத்து. நான் ஏர்லி மார்னிங் இதை செய்கிறனால நான் அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணல. எப்பயுமே ரசம் செய்யும் போது லேசாக அந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி ஆயிரும். அதனால சிம்மில் வச்சு இது பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் குக் பண்ணி முடிச்ச உடனே எந்த பவுலில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதோட ஸ்மெல் அதெல்லாம் போகாமல் இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம 2 கற்பூரவல்லியும் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இலையும் இதில் போட்டுக்கோங்க. இது ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதை நீங்கள் ரசமாக சாதத்துக்கும் எடுத்துக்கலாம், நீங்கள் சூப் மாதிரி கூட குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொரோனா டைமில் நம்ம அந்த வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்து